physics first lesson laws of motion 2 mark answers ஓட explanations பார்க்கலாம். Okay, நம்ம ஆன்சர் before first question define inertia, give its classification. இதான் வந்து inertia definition. The inherent property of a body to resist any change in its state of rest or the state of uniform motion unless it is influenced upon by external unbalanced force is known as inertia. Inertia வந்து ஒரு உண்மையான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு பாடியோட ப்ராப்பர்ட்டி. என்ன பண்ணுன்னா ரெசிஸ்ட் பண்ணும், தடுக்கும். எதை இப்போ அது ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப வேறு ஸ்டேட் மாறுறதுக்கு தடுக்கும், இல்லை மோஷனில் இருக்கிறப்ப ரெஸ்ட்டுக்கு வர்றதுக்கு தடுக்கும். எது வரைக்கும் தடுக்கும்னா ஒரு அன்பேலன்ஸ் ஃபோர்ஸ் அது மேலே ஆக்ட் ஆகிற வரைக்கும் தடுத்துட்டு இருக்கும். இதான் வந்து இதோட டெஃபினேஷன். இதோட டைப்ஸ் பார்க்கலாம். 3 டைப்ஸ் இருக்குது. இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட். இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்னா ரெஸ்ட்லேயே இருக்கும். த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பாடி டு சேஞ்ச் ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட்டு, ரெஸ்ட்லேருந்து மாறுறதுக்காக அதை ரெசிஸ்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இனர்ஷியா ஆஃப் மோஷன். இது வந்து மோஷன்லேருந்து மாறுறதுக்காக, மாறாமல் இருக்கிறதுக்காக ரெசிஸ்ட் பண்ணும். இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். இது வந்து டைரக்ஷன் மாறாமல் இருக்கிறதுக்காக ரெசிஸ்ட் பண்ணும். ஸோ அந்த டெஃபினேஷனும் அந்த 3 டாபிக்ஸையும் எழுதணும். கிளாஸிஃபை தி டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் பேஸ்ட் ஆன் தி அப்ளிகேஷன். இதுக்கு வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸு, நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னு 2 இருக்குது. பட் இதுக்கு புக்கில் வந்து நம்மளுக்கு பார்த்தோன்னா லைக் பேரலல் ஃபோர்ஸ், அன்லைக் பேரலல் ஃபோர்ஸ்னு இருக்கும். பட் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோன்னா வேறு இருக்குது. கான்டாக்ட் ஃபோர்ஸ், நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ். கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் விச் இஸ் அப்ளைட் பை மீன்ஸ் ஆஃப் டைரக்ட் ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஃபிசிக்கல் கான்டாக்ட் 2 ஆப்ஜெக்ட்டுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து கான்டாக்ட் ஃபோர்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு எழுதலாம், கிக்கிங் ஆஃப் ஃபுட்பால் எழுதலாம், புல் ஆர் புஷ் அ டேபிள், அது கூட எழுதலாம். கான்டாக்ட் இருக்கணும், 2 பாடிக்கு கான்டாக்ட் வச்சு அங்கே ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா. நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்னால் ஃபோர்ஸ் விச் இஸ் அப்ளைட் வித்தவுட் எனி ஃபிசிக்கல் கான்டாக்ட், எந்த ஃபிசிக்கல் கான்டாக்டும் இல்லாமல். கிராவிடேஷன் ஃபோர்ஸ். இப்போ எர்த்துக்கும் நம்மளுக்கும் எந்த ஃபிசிக்கல் கான்டாக்டும் இல்லாமல் இருந்தாலும் நம்ம குதிச்சாலும் திரும்ப கீழே வரும், இந்த ஃபிசிக்கல் கான்டாக்ட் இல்லாமல். ஸோ கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எழுதலாம், மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எழுதலாம். ஸோ இதெல்லாம் வந்து நான் கான்டாக்ட் ஃபோர்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். Third question. If 5 Newton and 15 Newton force are acting opposite to another, find the resultant force and the direction of the force of the resultant force. Resultant force வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்குது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன, F1ன்னு எழுதணுமா. R equal to ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் F1 மைனஸ் F2. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸ் என்ன சொன்னாங்க நம்மளுக்கு, 5 மைனஸ் 15 நியூட்டன். சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு மைனஸ் 10 நியூட்டன். ஸோ இதான் நம்மளுக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸோட வேல்யூ. ஏன்னா நம்மளுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க F1 மைனஸ் F2 நம்ம புக்கில் இருக்கு இல்லையா. ஸோ அதான். ஸோ இந்த டைரக்ஷன் எது பொறுத்திருக்குன்னா அலாங் வித் த கிரேட்டர் ஃபோர்ஸ். நம்மளுக்கு எது கிரேட்டர் ஃபோர்ஸுங்க, 15 நியூட்டன் தான் வந்து கிரேட்டர் ஃபோர்ஸ். அப்போ டைரக்ஷன் இஸ் அலாங் வித் த 15 நியூட்டன் எழுதிடணும். ஸோ இதான் வந்து தேர்ட் கொஸ்டின் ஆன்சர். நமக்கு தெரியும் ரிசல்டன்ட்டுக்கு என்னென்ன, F1 மைனஸ் F2 ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா F1 மைனஸ் F2ன்னு போடணும். F1 நம்மளுக்கு 5 கொடுத்துட்டாங்க, F2 15 கொடுத்துட்டாங்க. 2 செப்பரேட் பண்ணால் மைனஸ் 10 நியூட்டன். ஸோ எந்த டைரக்ஷனில் அந்த ஃபோர்ஸ் போன்னு கேட்குறாங்க, அதில் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க புக்கில் அலாங் த கிரேட்டர் ஃபோர்ஸ். ஸோ நம்மளுக்கு எது கிரேட்டர் ஃபோர்ஸ், 15 நியூட்டன். அப்போ எப்படி எழுதணும், த ஃபோர்ஸ் இஸ் ஆக்டட் அலாங் த டைரக்ஷன் ஆஃப் 15 நியூட்டன். ஃபோர்த் கொஷின் டிஃப்ரென்ஷியேட் மாஸ் அண்ட் வெயிட். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு மாஸுக்கு ஒரு பாயிண்ட்டு, வெயிட்டுக்கு ஒரு பாயிண்ட் பார்ப்போம். Mass of the object, mass of the body is defined as the quantity of matter contained in the body. மாஸ்னால் என்ன, ஒரு பாடியிலேருந்து எவ்வளோ மேட்டர் கண்டென்ட்டாக இருக்குது அதான் வந்து மாஸ். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். வெயிட்டில் பார்த்தோன்னா வெயிட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆன் இட் டியூ டு த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒன்லி, எர்த்ஸ் கிராவிட்டி ஒன்லி. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுதுன்னா, மாசுன்றது ஒரு பாடிக்குள்ளே இருக்க மேட்டர் மட்டும்தான். வெயிட்டுன்றது இந்த வெயிட் எது மூலயமா வரும், எர்த்து கிராவிட்டி மூலயமா மட்டும்தான் வரும். இது வந்து இதுக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பார்ப்போம். மாஸ் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி, அதே பார்த்தோன்னா வெயிட் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. இது வந்து நமக்கு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட்னா வெயிட் ஆஃப் த பாடி வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் ஆன் த எர்த். ஏன்னா அது வந்து கிராவிடேஷன் டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா வெயிட்டு, அதனால் வந்து ஒவ்வொரு இடத்துலேருந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். பட் வந்து நம்மளோட மாஸ் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக தான் இருக்கும். நம்ம எப்படி எழுதணும், மாஸ்க்கு வந்து சேம் அட் ஆல் பாயிண்ட் ஆஃப் த எர்த்துன்னு எழுதணும். வெயிட்டுக்கு வந்து இட் வேரிஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஏன்னா அது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த எர்த்து போல்ஸ் இருக்குல்ல, மேலே கீழே, நார்த் போல்ஸ் சதர்ன் போல்ஸ்லாம் வந்து அங்கே ப்ரெஷர் அதிகமாக இருக்கும் கிராவிடேஷன் ஃபோர்ஸோடது. ஸோ அங்கே வெயிட் அவங்களுக்கு அதிகமாக தெரியும். இதே ஈக்குவடால் இருந்தாங்கன்னா உங்களுக்கு வெயிட் வந்து கம்மியாக தெரியும் கம்பேர் பண்ணுறப்ப, போலோட கம்பேர் பண்ணுறப்ப. இது வந்து தேர்ட் பாயிண்ட். மாஸை வந்து நம்ம ஃபிசிக்கல் பேலன்ஸை வச்சு மெஷர் பண்ணலாம், பட் வெயிட் வந்து நம்ம ஸ்ப்ரிங் பேலன்ஸ் வச்சு தான் மெஷர் பண்ண முடியும். ஸோ அதையும் ஃபோர்த் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு மாஸ் வந்து ஃபிசிக்கல் பேலன்ஸ் மூலிமா மெஷர் பண்ணுவோம்,
வெயிட் வந்து ஸ்ப்ரிங் பேலன்ஸ் மூலமாக மெஷர் பண்ணுவோம். ஸோ 4 பாயிண்ட்ஸ் கிடைச்சாச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். டிஃபைன் மொமெண்ட் ஆஃப் அ கப்பிள். இந்த கப்பிள் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர். 2 equal and unlike parallel force applied simultaneously at 2 distinct points constitute a couple. This line of action does not coincide. It does not produce any translatory motion since the resultant is 0, but a couple results in cause of rotation of the body. அதாவது 2 ஈக்குவல் அப்புறம் அன்லைக் பேரல் ஃபோர்ஸ் வந்து ஒரு டிஸ்டிங் பாயிண்ட் 2 டிஸ்டிங் பாயிண்டில் வந்து ஆக்ட் ஆகும் சைமல்டேனியஸ்லாக. அப்படி இருந்தால் அது பேர் கான்ஸ்டியூட் கப்பிள். அது கான்ஸ்டியூட்டை உருவாக்கும். த லைன் ஆஃப் த ஆக்ஷன் டஸ் நாட் காயின்சைட். 2 லைன் ஆஃப் ஆக்ஷனும் ஒரே இடத்துல வர தனித்தனியாக தான் இருக்கும். காயின்சைட்னா ஒட்டாது, தனித்தனியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி டிரான்ஸ்லேட்டரி மோஷன். அது எங்கேயுமே மூவ் ஆகாது, இப்படி மூவ் ஆகாது. ஏன்னா அதுக்கு ரிசல்டன் வந்து 0. இந்த ஃபோர்ஸும் அந்த ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கலாம், ரிசல்ட் வந்து 0வாக இருக்கும். பட் கப்பிள் ரிசல்ட்ஸ் இந்த காஸ் ஆஃப் ரொட்டேஷன். இப்போ ஒரு டேப் இருக்குன்னா நான் இப்படி வச்சு இப்படி திறக்கிறேன், இதுதான் வந்து கப்பிள். இங்கே 2 ஃபோர்ஸ் இருக்கும், ரெண்டுமே கான்சைட் ஆகாது, 2 டிஸ்டிங் போர்ஷனில் நடக்கும். இந்த டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்குது, அது வெறும் ரொட்டேட்டரி மோஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் த கப்பிள்.